வணக்கம். வளையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேஸ்டியான வாழைக்காய் ஃப்ரை. இந்த வாழைக்காய் ஃப்ரையில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி அதை நம்ம வாழைக்காயில் மேரினேட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வளையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வாழைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் எல்லாம் சீவிட்டு நல்லா குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வாழைக்காய் கட் பண்ணி ரெடியாக வச்சாச்சு. இப்போ நம்ம ஃப்ரைக்கு தேவையான மசாலா என்னென்னங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். விதை கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/4 ஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகாய் வத்தல் உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரை எதுவும் பண்ண தேவையில்லை, அப்படியே சேர்த்து அரைச்சிக்கோங்க. இது கூடவே 2 பல் பூண்டையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இந்த கருவேப்பிலை சேர்க்குறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த கருவேப்பிலை சேர்த்து அரைச்சி இந்த ஃப்ரை பண்ணும்போது அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிட்டு நம்ம இப்போ மேரினேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கட் பண்ணி வச்சுருந்த வாழைக்காய் பீசஸ் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அந்த மசாலா அந்த வாழைக்காய் பீசஸ் எல்லாத்துலேயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம மசாலா நல்லா எல்லா இடத்துலையும் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊற விட்டுருங்க. நல்லா மேரினேட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த மசாலா எல்லாம் நல்லா வாழைக்காய் பீசஸ் எல்லாத்துலேயும் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காய் பீசஸை இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த வாழைக்காய் நல்ல எண்ணெயிலே ஃப்ரை ஆக ஆக நல்லா வெந்துடும். சாஃப்டாக வெந்ததுக்கப்புறமா அப்படி உதிரி உதிரியாக வரும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா வெந்த அந்த வாழைக்காய் பீசஸ் ஒவ்வொன்றுலையும் நம்ம ஆட் பண்ண மசாலா ஃபுல்லாக சுற்றி கோட் ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஃப்ரை. இப்போ பாருங்கள், நம்ம வாழைக்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான டேஸ்டியான வாழைக்காய் ஃப்ரை ரெடி. நீங்கள் நார்மலாக வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறதை விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சிட்டு அதை மேரினேட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கெலாம் இது ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். நீங்களும் இந்த மாதிரி ஒரு வாழைக்காய் ஃப்ரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வளையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வளையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.